அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள். இந்த டாபிக்ல இந்த ப்ராப்ளம் நமக்கு சென்ட் பண்ணியிருந்தவங்க நம்மளுடைய வியூவர் அண்ட் சப்ஸ்கிரைபர் லைக் பிஎஸ்கே அப்படின்ற ஐடியிலேருந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. இது அவங்களுக்காகவும், எல்லா வியூவர்ஸ்க்காகவும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து எக்ஸோட வேல்யூ கொடுத்துட்ருக்காங்க, எக்ஸ் ஆஃப் எக்ஸுன்ட்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து எக்ஸை வந்து ரேண்டம் வேரியபிளாக நம்ம வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு நம்ம வந்து ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். அதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் ரேண்டம் எக்ஸ் அப்படின்றது தான் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்குதோ அதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த -3, 6, 9 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாசிபிள் வேல்யூஸ். அதுக்கப்புறமா ப்ராபபிலிட்டிஸ் ஆஃப் ஈச் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது இதுதான், இந்த வேல்யூ தான். அதாவது P of capital X is equal to -3ன்னு சொல்லும்போது 1/6, capital X is equal to 6ன்னு சொல்லும்போது 1/2. இது எல்லாமே கிவன்ல எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து X is equal to 9னா 1/3. இப்போ இதில் எக்ஸ்பெக்டட் வேரியபிள் ஆஃப் அ டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிளை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு கூட P of X வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி வர வேல்யூவை சம்மேஷன், அதாவது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். எக்ஸ் கூட P of X'ை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த மல்டிப்ளை பண்ணிவிட்டு வந்த வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும்னா எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ முதல்ல -3ன்னு இருந்தது இல்லைங்களா? -3யை P of X is equal to எக்ஸோட வேல்யூ 1/6. இப்போ இந்த -3 × 1/6ன்னு சொல்லும்போது இந்த மைனஸ் அப்படியே இங்கே வந்துடும். இது நம்ம 3 வந்து 2 டைம்ஸ் அப்படின்றதால -1/2ன்னு இங்கே வரும். அடுத்த வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 1/2. இது இந்த 6 அப்படின்றது எக்ஸ் வேல்யூ, இந்த 1/2ன்றது P of X is equal to எக்ஸ் வேல்யூ. ஸோ இது எப்படி நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 3 அப்படின்னு வந்துடும். 2 3s are 6. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ் வேல்யூ, இந்த 1/3ன்றது P of X is equal to எக்ஸ் வேல்யூ. இதை கேன்சல் பண்ணும்போது 3 × 3 9 அப்படின்ற மாதிரி வரும். இப்போ இந்த ஃபார்முலாவில் சொன்ன மாதிரி எக்ஸையும் P of Xையும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூஸ் வந்துடுச்சு இல்லைங்களா? இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆட் பண்ண போகிறோம். அப்போ ஆட் பண்ணோம்னா -1/2 + 3 + 3. இந்த +3 + 3 வந்து நமக்கு 6 ஆகிடும். இங்கே வந்து எல்சிஎம், இப்போ இந்த -1/2 + 6னாலும் ஒன்று தான், இல்லை 6/1னாலும் நமக்கு 1 தான். அப்போ 2க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தா 2 தான் வரும். அப்போ இந்த 6ஐ வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 12 வரும். இந்த -1 அப்படியே தான் இருக்கும். ஸோ -1 + 12 அப்படின்றது வந்து 11/2ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளத்தோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.